வந்திருக்காரு. யாரா? மேனேஜர். மேனேஜரா? அவன் ஏன்டா இங்க வந்தான்? என்னங்கடா இவனுங்க? ஓ சார், வணக்கம். உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு புதுசா வந்திருக்காரு. இவர் இங்கதான் வேலை செய்ய போறாரு. பாத்துக்கோ. இது என்ன ஒர்க் ஷாப்பா, பண்டாரச்சேரி மடமா? பாட்டையும் கோட்டையும் எங்கேயோ கோயிலுக்கும் குளத்துக்கு முன்னால உட்கார வேண்டியவங்க எல்லாம் என்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டாங்கடா. ஏப்பா, எங்கேயும் பாட்டு எழுத சான்ஸ் கிடைக்காம ஒர்க் ஷாப் குள்ள நுழைஞ்சிட்டியா? இது என்ன இடம் தெரியுமா? சுத்தி பார். எல்லா மிஷினரியும் ஏமாந்து கையை விட்டினா கையை கட் ஆகிடும். வந்துட்டீங்களே துணிச்சலா வேலைக்கு. உன் பேர் என்ன? கிருஷ்ணன். என்ன படிச்சிருக்க? இங்க வேலை செய்யற அளவுக்கு படிச்சிருக்கேன். அளவு செய்யற அளவுக்குன்னா அளவுகள் கொண்டு வந்திருக்கியா? யோ கிண்டலா? கேட்கிற கேள்விக்கு மரியாதை பதில் சொல்லுங்க. எனக்கு ஒண்ணுக்கு 2 இன்டர்வியூ ஆயிடுச்சு. இனிமே எந்த கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேன். இது பாருங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர். தெரியுதா? நான் எங்க வேலை செய்யமா சொல்லுங்க. கேள்வி கேட்காதீங்க. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? இங்கிலீஷ் தொங்க கிட்ட. என்ன சவுண்ட் ஜாஸ்தியா குடுக்குறியா? ஒரு வேலையை செய்ய தெரியாம நீங்க வருவீங்க. உங்களுக்கு வேலையை நாங்க கத்து கொடுப்போம். கத்துக்கிட்டு வெளியில போய் எங்க மேலேயே ஏறி மிதிப்பீங்க. உங்களுக்கு வேலை கத்து கொடுக்கறதுக்காக இந்த ஃபேக்டரியில ஸ்பெஷலா எங்களுக்கு சம்பளம் தர்றாங்களா ஐயா? உள்ள சம்பளத்தையே ஒழுங்கா தரமாட்டேங்கிறானுங்க. வந்துட்டானுங்க ஐயா இவனுக்கு வேலைக்கு. கொல்லண்டன பத்தி யார்? பெரியார். எவ்வளவு பெரிய மெக்கானிக்கல்? பெருசு. இது எவ்வளவு பெரிய ஒர்க் ஷாப்? உலகத்திலேயே பெருசு. என் கையில எத்தனை பேர் வேலை செய்யறாங்க? 5000 பேர் வேலை செய்யறாங்க. என்ன கண்டா இந்த ஒர்க் ஷாப்? அதுங்கும். சொல்லடா என்ன உங்க அம்மாவா? பின்ன என்னடா? ஏன் பயப்படுற? உங்களை பத்தி நான் அப்புறம் பேசிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இவரை பத்தி நான் உங்ககிட்ட சொல்றேன். ஏற்கனவே இவர் பாம்பேல ஒரு பெரிய மெக்கானிக். அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. எந்த வேலையும் தெரியாம செய்யாம இந்த ஃபேக்டரியில சம்பளம் வாங்குற ஒரே ஒரு ஆள் இவர் தான். ரிட்டையர் ஆகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் இவங்க அப்பா செத்து போனாரு. அந்த ஒரே ஒரு புண்ணியத்துலதான் இவர் இங்க வேலை செய்யறாரு. இல்லன்னா இவரை இனிமே நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க. ஓகே. வேற என்ன? முத்து. முத்து. எவ்வளவு படிச்சிருக்க? வேலை செய்ய தெரியாத அளவுக்கு படிச்சிருக்கேன். ஒழுங்கா வேலை செய்வியா? ஏப்பா நொந்து போயிருக்கிற இந்த நேரத்துல வந்து வம்பு பண்ற? உழைச்சு சாப்பிடணும். கல்யாணம் பண்ணிட்டு காக்கி சட்டை போட்டு வரும்போதே நான் நினைச்சேன், நான் உங்க கூட இருக்கும்போது பண்ண கோல்மாலை எல்லாம் கண்டிக்குத்தான்னு. நேத்து வரைக்கும் சாதாரண தொழிலாளியா இருந்த நீ இல்லீங்க, நீங்க இப்படி திடீர் முதலாளி ஆவீங்கன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கலீங்க முதலாளி. ஏ முத்து, என்ன வளர? நான் முதலாளியா? உனக்கு என்ன புதுக்கிட்டு கிட்ட போச்சா? இத பாருங்க, எல்லாருக்கும் சொல்றேன். நான் இந்த ஃபேக்டரி, இந்த கம்பெனி முதலாளி சாந்தி தேவியை கல்யாணம் பண்ணிட்ட உடனே நான் முதலாளி ஆயிட முடியாது. இது ஒண்ணு எங்க அப்பா சம்பாதிச்ச சொத்து இல்ல, என் பாட்ட சம்பாதிச்ச சொத்து இல்ல. நான் சம்பாதிச்ச ஒரே சொத்து நீங்க தான். நான் எப்பவுமே உங்க தோழன், உங்க நண்பன், உங்க கூட தான் இருப்பேன். என்ன முதலாளி சொல்லி ஒதுக்கிறாதீங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனை சொன்னா என் பொண்டாட்டி முதலாளி நீங்க பாக்காதீங்க. அப்படியே எனக்கு ஒரு பிரச்சனை சொன்னா குடும்பம், பொண்டாட்டி, முதலாளி நானும் பார்க்க மாட்டேன். உங்களுக்கு 10 ரூபாய் கம்மியானாலும் ஸ்ட்ரைக் தான், எனக்கு 10 ரூபாய் கம்மியானாலும் ஸ்ட்ரைக் தான். முதல்ல நான் உங்களுக்கு எல்லாம் தலைவன், அதுக்கப்புறம் தான் உங்க முதலாளிக்கு நான் புருஷன். புரிஞ்சுதா? யூனியன் லீடர், யூனியன் லீடர். கொஞ்சம் இருக்க, கொஞ்சம் இருக்க, கொஞ்சம் இருக்க. இதாங்க மிட்டாய், மிட்டாய் இதாங்க, பிடிங்க, பிடிங்க, பிடிங்க. அண்ணே, என்னென்ன நீங்க விசேஷம்? ஐயா வெக்கமா இருக்கு. என்னென்ன சொல்லுங்க அண்ணே, சொல்லுங்க. உங்க முதலாளி, என் பொண்டாட்டி, என் அன்பு மனைவி. என்ன தெரியலையே, புரியலையா? புரியல? தெரியலையே. 3 மாசம் நம்ம இப்படி எல்லாம் பண்றதுனால இந்த கம்பெனியை திறந்துருவாங்கன்னு நீ நினைக்கிறியா? ஏன் திறக்க மாட்டாங்க? இல்ல, போற போக்க பார்த்தா வார கணக்குல திறக்க மாட்டானுங்க போல் இருக்குதே. வார கணக்கு என்ன, மாச கணக்கானாலும் நாம எல்லாம் இங்கதான் இருப்போம். எது மாச கணக்குலையா? இந்த பாருப்பா, இந்த உண்ணாவிரதம் எல்லாம் இருந்து எனக்கு பழக்கம் இல்ல. உனக்கு உண்ணாவிரதம் இருக்கணும், அவ்வளவுதானே. நான் வீட்லயே இருந்துட்டு போறேன், என்ன விடு. இத பாரு,
கம்பெனி திறக்க வரைக்கும் யாருமே இங்கிருந்து நகரவே கூடாது. நகர்றதா? எங்கிருந்து? அவன் இடத்துல அப்படியே ஐக்கியமாகிடுவோம். பாடியிலிருந்து லைட்டா பேட் ஸ்மெல் வரும். ஏற்கனவே ஒரு பாடியிலிருந்து லைட்டா வருது. கார்பரேஷன் லாரிக்காரன் வந்து மொத்தமா எல்லாரையும் கொண்டு போய் கொட்டி எரிச்சிருவான். இதெல்லாம் எனக்கு முன்னாலேயே தெரியாம போச்சு. தெரிஞ்சிருந்தா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஒரு மாசம் லீவ் போட்டு ஓடி போயிருப்பேன். போலீஸ் வருதுப்பா, உண்ணாவிரத்தை கலைச்சிருவான். இங்க இரு, ஒரு நிமிஷம். ஏற்கனவே கொலை பட்டினி, இதுல போலீஸ் அடி வேற தாக்கணுமா? எல்லாம் ஒன்னால வர்றது. 50 வயசுக்கு மேல உனக்கு வேலை வேணுமாடா? கம்மு நாட்டிங்களா? கம்பெனில கொடுக்குற பணத்தை வாங்கிட்டு போக வேண்டியதாடா. உண்ணாவிரத்துக்கு இடம் செலக்ஷன் பண்ணிருக்கான் பாருங்க ஐயா. ஒரு டீ கடை, ஒரு மண்ணு கடை, ஒரு மசாலா வடை கூட வாங்கி திங்க முடியாத இடம். எல்லாரையும் கொல்றதா இவன் முடிவு பண்ணிட்டான்ப்பா. மிஸ்டர், என்ன இங்க கலாட்டா பண்ணிட்டு இருக்கீங்க? கலாட்டா இல்ல சார், இது எங்க கம்பெனி தொழிலாளர்களோட உரிமை பிரச்சனை. இத பத்தி ஏற்கனவே கமிஷனர் கிட்ட, கலெக்டர் கிட்ட, லேபர் மினிஸ்டர் கிட்ட எழுதி போட்டு பர்மிஷன் வாங்கியிருக்கோம். பாருங்க சார். என்ன கமிஷனர் பேசினாரு, இவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்க சொன்னாரு. நம்ம ஸ்டேஷன்ல இருந்து 2 பேரும் டே நைட் இங்க காவலுக்கு இருக்க சொன்னார் சார். அவங்க தான் உண்ணாவிரதம்னு பட்னியா இருக்கிறாங்க. நீங்க ஏன் பட்னியா இருக்கணும்? வந்து சாப்பிடுங்க, சாப்பாடுலாம் ஆறி போகுது. நான் ஏன் பட்னியா இருக்கணும்? 4 வேளையும் சாப்பிட்டு போறேன். வா ஐயா, வாங்க. விடுப்பா, எங்கேயும் போகல. எடுத்து பாத்துருவிய. கறி குழம்பு வாசனை வருதுப்பா. அடே, சாப்பிடுறாங்க போ. அவங்க சாப்பிட்டா நமக்கு என்ன? அவங்க எப்படி சாப்பிடலாம்? அத நாம கட்டி 2 கால கடிக்குதுப்பா. நான் சாப்பிட விட மாட்டேன். டேய், மைக்கு குடுறா. ஹலோ, நல்லா கேளுங்க. தொழிலாளிங்க வயிற்றுல அடிச்சிட்டு நாங்க பசியும் பட்டியுமா இருக்கும் போது முதலாளிங்க வயிறு நிறைய சாப்பிடாதீங்க. அது உங்களுக்கு ஜீரணிக்காது. ஏம்மா, அவங்க கிடக்குறாங்க, நீ போய் சமயக்கட்டுல உட்காரு, நான் பேசஞ்சு எடுத்து வரேன். போ. இத போடுறா. ஏய் மைக். ஏய் புரிவு கொண்ட ஸ்டாப். டைனிங் டேபிள்ல சாப்பிட்டா எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு சமயக்கட்டுல ஒரு ஓரமா உட்கார்ந்து ஒளிஞ்சு திங்கிறது எப்படி இருக்கு தெரியுமா? 4 தெருவுல பிச்சை எடுத்து வந்து திங்கிற மாதிரி இருக்குது. அம்மா, எனக்கு வேண்டாம். இவன இருடா வர்றேன். டேய் புறா. நாட்டோட தலையா, நல்லா கேட்டுக்க. உண்ணாவிரதம் உங்களுக்கு தான், எங்களுக்கு இல்ல. நாங்க என்ன பண்ணாலும் தின்போம். அதை கேட்கறதுக்கு நீ யாரு? இந்த பாரு, அவங்களோட சேர்ந்து கத்தாம ஒழுங்கா மரியாதையா சமயக்கட்டு பக்கமா வந்தீங்கன்னா மீன் குழம்பு, கோழி குருமா, அவிச்ச முட்டை, நண்டு வறுவல், காடை, கவுதாரி எல்லாம் சமைச்சு வச்சிருக்கேன். வந்து வாங்கி முழுங்கிட்டு போ. அதை விட்டுட்டு அனாவசியமா கத்துன, அப்புறம் முழுங்கிறதுக்கு வாயில எச்சி கூட இல்லாம போயிடும். இத போடுறா, நான் வரேன். இங்க பார், தண்ணியிலே இருக்கும் மீன் கருவாடாகலாம், ஆனால் கருவாடு மீனாக முடியாது. எங்களுக்கு லட்சியம் தான் முக்கியம். என்ன விடமாட்டேங்கிறாங்கம்மா. முடிகிறட. அப்ப கண்டிப்பா வந்து கார்பரேஷன் லாரி தான், கவலையே படாத. ஏன்பா எல்லாரும் தூங்கிட்டானுங்க. நான் மட்டும் போய் ஏதாவது கடை திறந்திருந்தா நம்ம 2 பேருக்கு மட்டும் சாப்பிடறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா? நான் இங்க உட்கார்ந்ததே தப்பு. 3வது ரோல நான் உட்கார்ந்து இருந்தா என் இஷ்டத்துக்கு எந்திரிச்சு ஓடி போயிருப்பேன். 50 வயசுக்கு மேல இந்த நாய்க்கு செத்த என்ன பொழைச்சா என்ன? என்னால பசி தாங்க முடியல.